Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. இன்னைக்கு நம்ம ஆனியன் ரிங்ஸ் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து ஆனியனை ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை லேயரா செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன். ஸோ இப்போ ஆனியன் எல்லாமே இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பேட்டரை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் கப்பில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ரிங்ஸை அந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதை வந்து பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிடலாம். ஸோ தட் நம்மளோட ஆனியன் ரிங்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா ஆனியன் ரிங்ஸையும் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் தேவையான அளவு ஆயிலை ஆட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ரிங்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இது 2 சைடும் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். ஸோ இப்போது 2 சைடும் நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.